எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. சாரி டிராப்பிங் வீடியோ. உங்களுக்கு வந்து ஒரு 2 சாரி மாடல் நான் கட்டி காட்ட போறேங்க. இதுக்கு முன்னாடி நான் நெறைய சாரி டிராப்பிங் வீடியோ போட்டிருக்கேன். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்கு. இப்போ நீங்க வீட்லயே ஒரு டிஃப்ரெண்டா சாரி கட்ட போறீங்க. லெஹங்கா டைப்லயோ இல்ல கேன் சாரியோ நம்ம வீட்ல கட்டலாம் அப்படின்னா, நீங்க இத பார்த்தா ஈஸியா கட்ட முடியும். உங்ககிட்ட இருக்க சாரியிலேயே நீங்க கட்ட முடியும். அதே மாதிரி நீங்க புதுசா இப்பதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருக்கீங்க, இல்ல ஒரு பியூட்டிஷியன் ஆயிருக்கீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். நான் இன்னும் கொஞ்சம் சாரி நல்லா டீப்பா நல்லா கட்டி பழகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, என்னோட சேனல்ல நிறைய சாரி கிராப்பிங் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி தெளிவா நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தாங்க இப்போ ஒரு 2 மாடல் நான் சாரி கட்டி காட்ட போறேன். நீங்க அதை பாருங்க. என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த சாரியில தாங்க இப்ப உங்களுக்கு கட்டி காட்ட போறேன். அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 2 மாடல் சாரி அப்படிங்க. அது வந்து இந்த சாரியில தான் கட்ட போறேன். பாருங்க, ரொம்ப சிம்பிள் சாரி இது. இந்த மாதிரி சாரி நம்ம எல்லாரும் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிள் சாரி தான். இதுலதான் நான் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கட்டி காட்ட போறேன். நீங்க செல்ஃபாவும் இதை கட்ட முடியும். நம்ம இப்ப வேற யாருக்காவது நீங்க கட்டி விடுறீங்கனாலும் கட்ட முடியும். பாருங்க ஃபுல்லா நான் சொல்றேன் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சாரி வந்து நானு பாருங்க, நம்ம ரெகுலரா சாரி கட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரவுண்டு நம்ம சொருகி எடுத்துட்டு வரணும் ஃபர்ஸ்ட். எப்பவுமே சாரி கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு சுத்து. இப்போ பாத்தீங்களா, நம்ம ரெகுலரா சாரி கட்ட என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம எடுக்க போறோம். இப்ப பாருங்க, நான் ஒரு சைடு ஃபுல்லா ரவுண்டா சுத்திட்டு வந்திருக்கேன் சாரிய. அதுக்கப்புறம் இப்ப நான் இங்க ப்ளீட்ஸ் எடுக்க போறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிற பாத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ரெகுலரா சாரிக்கு ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். கொஞ்சம் சின்ன சின்ன ப்ளீட்ஸா எடுத்துக்கோங்க. எப்பவுமே சாரி கட்டும் போது நம்ம ப்ளீட்ஸ் வந்து பெருசு பெருசா எடுத்தீங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் வராது. அதனால நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ப்ளீட்ஸா எடுத்தோம்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சாரி மாடலுக்கு வந்து நீங்க சின்ன சின்ன ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னோட சேனல்ல ரொம்ப நாளா கொஞ்சம் வீடியோஸ் வராம இருந்திருக்கும். நிறைய இஷ்யூங்க, அதனால போட முடியல, பார்லர்ல ஒர்க் அப்படி இப்படின்னு. இனிமே என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலரா போடுவேன், பாருங்க. பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து நான் பாருங்க எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. இப்போ ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சாரி வந்து நான் ஃப்ரண்ட்ல தான் போட போறேன். அதனால நம்ம இது ஒரு அளவு வச்சு விட்டுக்கலாம். அப்ப நம்ம செக் பண்ணிட்டு கூட திரும்ப 2 ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன் பாத்தீங்களா. இதை எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். இப்படி சென்டரா ஃபுல்லா எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒரே இடத்துல வைக்காம நம்ம ரெகுலரா சாரிக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி வச்சுட்டு அதை சொருகிக்கலாம். கொஞ்சம் இப்படி விரிச்ச மாதிரி தான் அங்கங்க ஒரு ப்ளீட்ஸ் வச்சுட்டு சொருகிறேன். இப்போ நமக்கு சென்டர்ல இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கிடைக்கணும். அப்பதான் அது பார்க்க நல்லா அழகா இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ப்ளீட்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி 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 இருக்கணும், ஒரே இடத்துல வரக்கூடாது, ஸ்கர்ட் மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சாரி பாருங்க, நான் இவ்வளவு விட்டுருக்கேன். அது நம்ம ஆளு ஹைட்டா இருக்காங்க இல்லையா, ஆளுங்களோட ஹைட்டை பொறுத்து விடணும். நான் இப்ப வந்து எனக்கு இவங்களுக்கு வந்து நான் இந்த அளவு சாரி விட்டா எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு வந்து நீங்க கட்டும் போது இந்த முந்தானி வந்து ஃப்ரண்ட்ல போடணும். அப்ப ஃப்ரண்ட்ல போட்டு சொருகிறதுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது நீங்க ஃப்ரண்ட்ல வந்து முந்தானி போட்டதுக்கு அப்புறமா கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு அதை சொல்றேன் எப்படின்ட்டு. இப்போ வந்து இத நம்ம ரெகுலரா முந்தானில வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் குட்டி குட்டி ப்ளீட்ஸா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம்.
ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். இதுல மிஸ் பண்ணீங்கன்னா சாரி அந்த நம்ம சொல்ற மாதிரி சாரி டிராப்பிங் கரெக்டா வராது. அதனால சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு இதை எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல போடணும். அப்படியே இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல போடணும். இப்போ இவங்களுக்கு இந்த ஹைட் விட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் விட்டுருக்கேன். நீங்க யாரு கட்டுறீங்களோ அவங்க ஹைட்டை பொறுத்து அது மாறும். சரிங்களா? பாருங்க. இப்போ நான் இதை பின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க பின் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பின் பண்ணிட்டு இந்த ஒன் சைடு ஃபிளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிளீட்ஸை நான் அப்படியே எடுத்துட்டு வரேன். நம்ம முந்தானி மாதிரி நல்லா பாத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு வந்து நம்ம ஆஃப் சாரி எல்லாம் சொருகுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நான் ஒரு பின் பண்ண போறேன். இப்போ இங்க நம்ம ஃபிளீட்ஸ் எடுத்துருக்கோம்ல, எக்ஸ்ட்ரா ஃபிளீட்ஸ், அந்த இடத்துல வச்சு இதை நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்படி கரெக்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா ஒரு மடிப்பு கூட இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்க ஒரு பின் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா ஒரு டைம் மறுபடியும் ஒரு டைம் பாருங்க, புரியாட்டி கூட. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேங்க. இப்ப பாருங்க, நான் இங்க ஒரு பின் பண்ணிட்டு அதையே எடுத்துட்டு வந்து இந்த சைட்லயே ஒரு பின் பண்ணிருக்கேன். பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து ஒரு ஒட்டியானம் போட்டு இதை நான் உங்களுக்கு சரி பண்ணி காட்டுறேன். இப்போ சைட்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி அழகா வந்து நிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒட்டியானம் போட்டுட்டேன். இந்த சென்டர் ஃபிளீட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அழகா தெரியும். அதே மாதிரி இந்த சைடுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபிளீட்ஸ் அழகா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் சாரி மாடலுங்க இது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது பார்ட்டி போறோம், ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சாரி அழகா கட்டிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் நார்மல் சாரி கட்டுவோம் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதே மாதிரி சொருகி நம்ம ரவுண்ட் எடுத்துட்டு போகலாம் சாரிய. எப்பயுமே சாரி சொருகும் போது நீங்க உள்ள வந்து சுருட்டி வச்சிடக்கூடாது. ஒரு ரவுண்டு அதே மாதிரி வந்துட்டோம். நீங்க அதை புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப ஒரு ரவுண்டு நம்ம ரெகுலர் சாரி கட்டுற மாதிரி கட்டிட்டோமா, அதுக்கப்புறமா இங்க வந்து ஒவ்வொரு ஃபிளீட்ஸா வைக்கணும். பாத்துக்கோங்க இப்படி. செகண்ட் ஃபிளீட்ஸ் கொஞ்சம் ஒவ்வொரு ஃபிளீட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு 2-2 இன்ச்சு கேப் வைக்கணும். வச்சுட்டு கீழே வந்து தரையாத மாதிரி நம்ம அளவு வச்சுட்டு சொல்லணும். வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டு ஒவ்வொரு ஃபிளீட்ஸா சொல்லிக்கலாம். சாரி வந்து நீங்க கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி பட்டு சாரீஸ் மாதிரில நீங்க கட்டுறீங்கன்னா கட்டலாம். ஆனா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சாரினா தான் உங்களுக்கு அது ஃபிளீட்ஸ் வந்து அழகா விழுகும். மாதிரி சின்ன சின்ன கேப் விட்டு நம்ம சொல்லிக்கலாம். சாரிய லென்த்தை பொறுத்து நம்ம எவ்வளவு ஃபிளீட்ஸ் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாங்க ரவுண்டா. இப்போ இந்த சைடு கொஞ்சம் ஃபிளீட்ஸ் வேணா கூட நம்ம ஸ்கர்ட்டை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம அதை ஃபிளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க செல்ஃபா கூட ஈஸியா இந்த சாரி டிராப்பிங் பண்ண முடியும். நமக்கு நம்மளே கட்டிக்க முடியும் சாரி. இது ஈஸியா தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இது வரைக்குமே ஃபிளீட்ஸை வந்து உங்களுக்கு கரெக்டா சொருகி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்தானியில பாருங்க இந்த 2 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த எட்ஜஸை வந்து எடுத்துட்டு வந்து முந்தானி போடுற மாதிரி ஒரு பின் பண்ணணும். அதை நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதே நம்ம இங்க ஒரு இதை எடுத்துட்டு வந்து முந்தானி மாதிரி பின் பண்ணணும். நான் பண்ணி காட்டுறேன்.
இப்போ வந்து இந்த லாஸ்ட் எட்ஜஸ் இங்க பின் பண்ணிட்டேங்க. பண்ணிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கார்னர் முந்தானி இருக்கு இல்லையா, இது இங்க நம்ம ஆல்ரெடி சொருகிருக்கோம்ல, இது கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா எடுத்து வந்து நம்ம தாவணி எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த கார்னர்ல வச்சு சும்மா இப்படி சொருகிக்கலாம். சொருகிட்டீங்கன்னா இப்படி ஒரு ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல பாக்கணும். இதுவும் நான் உங்களுக்கு ஒட்டியானம் போட்டு காட்டுறேன். பாத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது மேல வந்து நமக்கு ரொம்ப நிறைய ப்ளீட்ஸ் வராது. இந்த மாடல் தான். பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா நீட்டா இருக்கும் உங்களுக்கு சாரி ராப்பிங். பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்க ஈஸியா கட்ட முடியும். நீங்க செல்ஃபாவும் கட்டிக்கலாம், வேற யாருக்காவது கட்டி விடுறதுனாலும் கட்டலாம். இப்ப நான் உங்களுக்கு இந்த 2 சாரி டிராப் கட்டி காட்டினேன் இல்லைங்களா, இந்த 2 சாரியுமே நீங்க வீட்டுல ஈஸியா கட்டி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு புதுசா கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ரெகுலரா சாரி கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க செல்ஃபாவும் கட்டிக்க முடியும். அந்த மாதிரி ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாரிக்கு வந்து நான் நார்மலா ஒரு ஸ்கர்ட் போட்டுதான் கட்டி கட்டியிருக்கேன். நீங்க கேன் சாரி நம்ம கட்டுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்கர்ட் இருக்கும். அந்த ஸ்கர்ட் வந்து கீழே இப்படி நல்லா ரவுண்டா விரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்கர்ட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க அந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டு கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு நார்மலா தான் கட்டி கட்டிருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க அதுல கட்டி பாருங்க. என்னோட சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க, அதெல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. நான் போடுற ரெகுலரா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வருங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணாங்க. வணக்கம்.